தினமொரு வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. இன்று பல தேவ ஊழியர்கள் வல்லமையானவர்கள் என்று அறியப்பட்டுள்ளனர், ஆனால் நல்லவர்களாக அறியப்படவில்லை. சில ஊழியர்கள் ஆவியில் நிறைந்தவர்கள் என பிரபலமாகியுள்ளனர், ஆனால் ஆவிக்கு ஏற்றபடி அவர்கள் நடப்பதை யாரும் பார்க்கவில்லை. சில ஊழியர்கள் விசேஷ வரம் பெற்றவர்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த விசேஷமும் இல்லை. இன்று பல தேவ ஊழியர்கள் ஒரு புறம் மிக வல்லவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் அறியப்பட்டுள்ளனர், ஆனால் இவர்களை பணம், பொருள், புகழ், அந்தஸ்து, ஆடம்பரம், நவீன நாகரிகம், பாலியல் மோகம் ஆகியவற்றை காண்பித்து சாத்தான் எளிதாக கண்ணிகளில் சிக்க வைக்க முடிகிறது. ஏனென்றால் இவர்களிடம் செயல்படுவது வஞ்சிக்கும் அந்தி கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமை பகட்டாக இருக்கும், பரவச தன்மையுடையதாய் இருக்கும், மற்றவர்களின் பார்வைக்கு மதிப்பு மிக்கதாய் இருக்கும். ஆனால் இந்த வல்லமை ஏமாற்றும் தன்மை கொண்ட வல்லமை. இந்த வல்லமையை கொண்டு சத்தியத்தின்படி வாழ முடியாது. சத்திய கொள்கைகளின்படி ஒரு சரியான பாதையில் நடக்க முடியாது. பாவத்தையும் உலகத்தையும் அதனால் ஜெயிக்க முடியாது. தேவகுமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த சாயலை பிரதிபலித்து வாழ முடியாது. ஏனென்றால் இந்த வல்லமை உண்மையான கிறிஸ்து அருளிய பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்ல. உண்மையான பரிசுத்த ஆவி சாட்சி வாழ்க்கையை ஏற்படுத்தும். சபைகளின் உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை அவை நடத்தும் ஆராதனைகளில் கண்டறிய முடியாது. சபை தலைவர்களின் உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை அவர்கள் தோன்றுகின்ற மேடைகளில் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் வல்லமை என்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை சத்தியத்திற்கு கொடுக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் ஆராதனைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுக்கின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை ஆண்டவரின் வழிகளில் நடப்பதற்கு கொடுக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் ஜனங்களை ஆடி பாடி ஆராதிக்க வைப்பதில் காண்பிக்கின்ற கரிசனையை அவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற நல்ல சாட்சிகளாக மாற வேண்டுமே என்பதில் காண்பிக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் பண விஷயத்தில் சுயலாப சிந்தையற்றவர்களா, கிறிஸ்துவை ஒருவருக்குள் உருவாக செய்வதில் அவர்கள் உண்மையான கரிசனை கொண்டவர்களா என்பவற்றை பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறரின் மத்தியில் மதிப்பை பெற்று தேவ சித்தத்தின்படி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.